வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கான 2026 புத்தாண்டின் பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டை பொறுத்தவரை 7 சனி உங்களை விட்டு முழுமையாக விலகப் போகிறது. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 7 சனி முழுமையாக விலகுவதால் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு இனிய பலன்கள் தான் நடக்கும். மே மாதம் குரு பயிற்சியும் வருட கடைசியில் ராகு கேதுக்களின் பயிற்சியும் கூட இருக்கிறது. அஷ்டமத்து கேது மாறிய பின்னால் வீண் விரயங்களில் இருந்து விடுபடுவீர்கள். அனுபவங்கள் நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இனியும் கற்றுக் கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டும் அமைய போகிறது. மருத்துவ செலவு குறைய போகிறது. சனி வழிபாடும் குரு மற்றும் ராகு கேதுக்களின் வழிபாடும் உங்களுடைய சங்கடங்களை தீர்க்கப் போகிறது. புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமைய போகிறது. மார்ச் மாதம் சனி பயிற்சிக்கு பிறகு மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. தங்கு தடைகள் தானாக உங்களை விட்டு விலகப் போகிறது. தொடக்கத்தில் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மன பயம் அதிகரிக்கும். கடகக்குருவின் சஞ்சார காலத்தில் கடமையில் இருந்த தொய்வு உங்களை விட்டு அகலப் போகிறது. பெரிய பெரிய கிரகங்களின் பயிற்சி சமயத்தில் அவற்றிற்குரிய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதும் மிகவும் நல்லது. ராகு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலத்தில் பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். அதே சமயத்தில் கேது பலத்தால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தலை தூக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது ஒரு விதத்தில் யோகம்தான். செலவுக்கு ஏற்ப வரவு வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் நிகழ்கால தேவைகளை பூர்த்தியும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். தொழிலில் இடமாற்றம் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் கூட ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வரும். உறவினர் மற்றும் நண்பர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று 3ஆம் இடத்திற்கு செல்ல போகிறார். அப்பொழுது முழுமையாக 7 சனி உங்களை விட்டு விலகிவிடும். சனியின் பார்வை 5, 9, 12 இந்த 3 இடங்களில் பதியும். இதன் விளைவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பொருள் சேர்க்கை ஏற்படும். புது புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். புதிய வாகனம் வாங்க ஆர்வம் காட்டுவீர்கள். பங்குச்சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கெல்லாம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்களால் பலன்கள் கிடைக்கும். விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேரும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் மே மாதம் 26ஆம் தேதி கடகராசிக்கு குரு பயிற்சியாகி செல்கிறார். அவருடைய பார்வை 1, 3, 11 இந்த 3 இடங்களில் பதிகிறது. உங்கள் ராசிக்கு 3, 12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது சஞ்சலம் எல்லாம் உங்களை விட்டு தீர்ந்துவிடும். சிந்தனைகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிதான். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவது ஒரு விதத்தில் யோகம். உடல் நலம் சீராக போகிறது. நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி வெற்றி பெறப் போகிறது. திடீர் பயணத்தால் லாபம் ஏற்பட போகிறது. குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் வழக்குகள் வெற்றி பெறும். வாய்தாக்கள் உங்களை விட்டு விலகி ஓடும். ஒரு சிலருக்கு இழந்த பதவி கிடைக்கும். எதிலும் துணிந்து செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் தக்க சமயத்தில் கை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களால் நன்மை கிட்டும். புதிய திருப்பங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் பலப்படுகிறது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட போகிறது. எதை எந்த நேரம் செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த தடுமாற்றம் உங்களை விட்டு அகன்றுவிடும். அதே நேரத்தில் இந்த புத்தாண்டில் சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு கேது 2 கிரகங்களின் பயிற்சி இருக்கிறது. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது இந்த ராகு கேது பயிற்சி. உங்கள் ராசியிலேயே ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார்கள்.
ஜென்மத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது நாக தோஷத்தின் பின்னணியில் உங்கள் ராசி இருப்பதால் சர்ப்ப சாந்திகளை அந்த நேரத்தில் செய்து கொள்ளுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள ராகு இப்பொழுது உங்கள் ராசிக்கே வந்து அமரப்போகிறார். அச்சுறுத்தும் நோய்கள் உடலில் ஏற்படும் என்று பயம் கொள்ள வேண்டாம். ஒப்பற்ற வாழ்க்கை அமையும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் போனாலும் கூட ராகு பகவான் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய மாற்றங்கள் வரலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் போனாலும் கூட ராகு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் கூடும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. மன உறுதி குறையும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாடு திரும்புவதில் தடை ஏற்படும். பல வழிகளில் பிரச்சனைகள் வந்து அலைமோதும். ஊர் மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை கூட அதிகரிக்கும். தொழிலில் ஈடுபாடு குறையும். ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு இனிய ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்க போகிறது. பல மாற்றங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கிறது. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.